மற்றவர்கள் தினமும் ஓரிரு முட்டைகளை உண்ணுவதால் அவர்களுக்கு இதய நோய் வந்துவிடாது. ஆனால் அதை பன்றி இறைச்சியுடன் சேர்த்து சாப்பிட்டால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. நெய்யில் வறுத்தால் பிரச்சனை உண்டு. கடலை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டால் பிரச்சனை உண்டு. தலை வழுக்கையாகிவிடும். உதாரணம் கொடுக்க விரும்பவில்லை. இங்கு அமர்ந்திருக்கும் நிறைய பேரின் தலை வழுக்கையாக உள்ளது. வழுக்கை தலையுடன் நிறைய அறிஞர்கள் உள்ளார்கள். பெயரை சொல்ல விரும்பவில்லை, உங்கள் மனதை காயப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே இவை அனைத்தும் உண்மையில்லாத சில யூகங்களை மட்டும் வைத்து செய்யப்படும் ஆராய்ச்சிகள் மட்டும்தான். உண்மைகளை வைத்து ஆராய வேண்டும். மேலும் இதய நோய் உண்டாக வேறு காரணங்கள் மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் தான். இந்த 2 காரணங்கள் இதய நோயை உண்டாக்குகின்றன. அமெரிக்காவில் பார்த்தால் அசைவத்தால் இதய நோய் உண்டாகிறது என்கிறார்கள். கொழுப்பு அதிகமாம். திருக்குரான் அதிகமாக உண்ணாதீர்கள் என்கிறது. அதை கடைபிடித்தால் பிரச்சனை தீரும். இரண்டாவதாக, அமெரிக்காவில் இருக்கும் சைவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள், பணக்காரர்கள். ஏனென்றால் தாவர உணவின் விலை அங்கு அதிகம். எப்படி மெர்சிடிஸ் காரில் பயணம் செய்தால் அந்தஸ்து கூடுகிறதோ அதேபோல் தாவர உணவு உண்டால் அந்தஸ்து கூடும். அமெரிக்காவில் 3-7% பேர் தாவர உண்ணிகளாக இருக்கிறார்கள். 1%த்திற்கும் குறைந்தவர்கள்தான் சுத்தமான தாவர உண்ணிகள். அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதால் சுகாதாரத்தின் மீது கவனம் செலுத்துகிறார்கள். அநேகர் லட்சிய சைவர்களாக உள்ளார்கள். திரு ரஷ்மிபாய் ஜவேரியும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார். மது பழக்கத்தையும் புகைப்பிடித்தலையும் தடுக்க வேண்டும். இந்த பழக்கங்கள் குறைவாக இருப்பதால் சைவர்களுக்கு இதய நோய் உண்டாகும் அளவும் குறைந்தே காணப்படுகிறது. ஆனால் யாராக இருந்தாலும் உணவில் குருதி கொழுப்பையும் அதிகமாக சேர்த்துக் கொண்டால், தாவர உணவாக இருந்தாலும் சரி, புலால் உணவாக இருந்தாலும் சரி, அவருக்கு இதய நோய் உண்டாகும். அதை தடுக்க வேண்டுமென்றால் திருக்குரானை பின்பற்றுங்கள். சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 81 வரம்பு மீறாதீர்கள் என்கிறது. ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. பள்ளியில் படித்த கதை. முன்பொரு காலத்தில் ஒரு மதகுரு இருந்தார். அவர் அதிகமாக உணவு அருந்துவிட்டார். 64 லட்டுகளை அவர் சாப்பிட்டு விட்டார். அவர் வீட்டிற்கு வந்ததும் அவரது மனைவி, நீங்கள் ஏன் ஜீரணத்திற்கான ஒரு மாத்திரையை சாப்பிடக்கூடாது என்றார். அதற்கு அவர், 6 குழந்தைகளை பெற்றும் உனக்கு அறிவு வரவில்லையா என்றார். வயிற்றில் ஜீரண மருந்துக்கு இடம் இருந்தால் நான் இன்னும் 2 லட்டுக்களை விழுங்கியிருக்க மாட்டேனா என்றார். சகோதரரை கேளுங்கள். எனது கேள்வி திரு ரஷ்மிபாய் சவேரி அவர்களுக்கு. இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பது, அதாவது புலால் உணவு பற்றிய 100 குறிப்புகள். இல்லை, அந்த புத்தகத்தை நான் எழுதவில்லை. இந்த புத்தகத்தில் உள்ளதை பற்றி தான் நான் கூற வருகிறேன். அது உங்கள் விருப்பம். நீங்கள் கேட்கும் கேள்விகள் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்றும் யார் அதை எழுதினார் என்றும் விவாதம் வேண்டாம். இல்ல சார், நீங்கள் கேட்கும் கேள்விகளை நேரடியாகவே கேட்கலாம். ஓகே, இந்த புத்தகம் ஜெயினர்கள் வெளியிட்டது தானே? அதனால் தான் உங்களிடம் கேட்கிறேன். புலால் உணவு பற்றிய 100 குறிப்புகள் அடங்கிய இந்த புத்தகத்தை டாக்டர் நேமிச்சந்த் எழுதியிருக்கிறார். இதில் புலால் உணவாளர்களை கேவலப்படுத்தும் வகையில் நிறைய கேலி சித்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சித்திரங்கள் அனைத்தும் மிக கீழ்த்தரமாக அவமதிக்கும் வகையில் அடங்கியுள்ளன. அதனால்தான் நான் கேட்கிறேன், அடுத்தவர்களை புண்படுத்துகிற அளவுக்கு இப்படி அசிங்கப்படுத்துவது ஜெயினர்களுக்கு பொருத்தம்தானா? இது போன்ற சித்திரங்களால் அவர்களது மனதை நாம் புண்படுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த சித்திரம் என்னை முழுமையாக பாதித்துள்ளது. தயவு செய்து இதற்கு விளக்கம் தாருங்கள். கேட்க வேண்டாம் என்று கூறிவிடுங்கள். அதற்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. பேச்சாளர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். பதில் சொல்ல தரமற்றது என்று தான் கருதும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்திட பேச்சாளருக்கு உரிமை உண்டு. என்ன தவறு இருக்கிறது? சரி, அவரை அமைதிப்படுத்துங்கள். சரி, அடுத்த கேள்விக்கு இது சரியானதல்ல. கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மறுக்கிறார். அவருக்கு அந்த உரிமை இல்லை. எனக்கு திருப்தி இல்லை. இங்க பாருங்கள், பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவோ மறுக்கவோ ஒரு பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு. நீங்கள் கேள்விகளையும் சரியாக கேட்க வேண்டும். கடுஞ்சொற்கள், கேலி, கிண்டல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். பேச்சாளரையோ அவர் சார்ந்த மதத்தையோ அவமதிப்பது போல் இருக்கக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அது மட்டும் எஸ், ஒரு கேள்விக்கு பேச்சாளரின் கருத்தை பதிலாக பெற வேண்டுமே தவிர அந்த கேள்வியிலேயே உங்கள் கருத்தை திணிக்க கூடாது. நீங்கள் கேட்கும் கேள்வி யாரையுமே புண்படுத்தக்கூடாது. அது போன்ற கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் உங்கள் கருத்தை திணிக்காதீர்கள். பேச்சாளரின் கருத்தை கேளுங்கள். சரி சகோதரி, அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீருக்கு. அஸ்லாம் அலைக்கும் சகோதரரே, என் பெயர் அஸ்ரா. நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். தாவர உணவை ஊக்குவித்து கோபிநாத் அகர்வால் எழுதிய ஒரு நூலின் 15-16 பக்கங்களில் இப்படி ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது. ஒரு சராசரி பசு தன் ஆயுட்காலத்தில் தருகின்ற பால் ஒரே நேரத்தில் 90,000 பேர்களுக்கு பால் தரவல்லதாம். ஆனால் அதே பசு இறைச்சிக்காக கொல்லப்படுகின்ற போது வெறும் 1000 பேருக்குத்தான் அது போதுமானதாக இருக்கும். ஓர் ஆட்டின் நிலையும் இதுதான். இது தங்க முட்டையிடும் வாத்தை கொன்ற கதையை போன்றது என்கிறார். இதில் குறிப்பிட்டிருக்கும் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மீண்டும் அதே புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார்.
நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திரு சலேச்சா அவர்கள் இந்த புத்தகங்களை கொடுத்தார். இன்னும் அதிகமான புத்தகங்களை தருவதாகவும் சொன்னார். அந்த புத்தகங்கள் வெளியிலே அநேக கடைகளில் கிடைக்கும். மக்களும் அதை வாங்கி படிக்கின்றார்கள். ஆகவே நான் மக்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன். அது மீண்டும் மீண்டும் அந்த சரியான புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறீர்களே, அது ஏன்? சரியாக சொன்னீர்கள் சகோதரர். நான் ஏன் மறுபடியும் இது குறித்து பேசுகிறேன் என்று கேட்கிறார். எல்லா வாதங்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாதங்கள் இதில் குறிப்பிடப்படவில்லை என்றால் நானும் மறுபடியும் இதை சொல்லியிருக்க மாட்டேன். தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீர்கள். திரு ஜவேரி சொன்னது சரிதானே? யாரோ எழுதிய புத்தகத்திற்கு என்னிடத்தில் எதற்காக விளக்கம் கேட்கிறீர்கள்? அதில் உள்ள கருத்துக்களுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்கிறார். அவர் கேட்டதிலும் நியாயம் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அதனால் அந்த நூலை நாம் ஒதுக்கி விடுவோம். இப்போது அவர் பேசிய பேச்சிலிருந்து மட்டும் கேள்வியை கேட்போம். சரியாக சொன்னீர்கள். சரியான விஷயம். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இதை ஏற்கிறேன். திரு ஜவேரி புத்தகங்களில் உள்ளதை பேசினார். அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை. புலால் உண்ணிகளுக்கு எதிரான புத்தகங்களிலிருந்து பேசினார். புத்தகங்களை படித்து அதிலிருந்து உண்மைகளை சொன்னார். ஒன்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை தவறு என்று சொல்ல வேண்டும். நான் அந்த புத்தகத்தை எழுதவில்லை, என்னை யாரும் கேள்வி கேட்காதீர்கள் என்று அவர் சொல்வது தவறு. புலால் உணவு குறித்து நீங்கள் என்னை எந்த கேள்வி கேட்டாலும் அந்த புத்தகம் தவறு என்று சொல்வேன், அறிவுபூர்வமானது அல்ல என்று சொல்வேன், இல்லை அறிவுபூர்வமானது என்பேன். எதற்காக எரிச்சல் அடைய வேண்டும்? அது சைவத்தின் நலனை குறித்து பேசும் புத்தகம். என்னிடத்தில் யாராவது இஸ்லாத்திற்கு எதிரான புத்தகத்தை சொன்னால் அது பொய் என்று கொஞ்சம் பொறுங்கள். பேச்சாளர்களுக்கும் அவையோர்களுக்கும் இடையில் விவாதம் நடத்த நான் விடமாட்டேன். அவையோர்கள் கேள்வியை மட்டும் தான் கேட்கணும், பேச்சாளர்கள் பதிலை மட்டும் தான் சொல்ல வேண்டும். வேறு உரையாடல் கூடாது. அது டாக்டர் ஜாகிராக இருந்தாலும் சரி, திரு ஜவேரியாக இருந்தாலும் சரி, அவையோரோடு விவாதிக்க விடமாட்டேன். உங்கள் பேச்சை தொடருங்கள். நான் பேச்சை துவங்குகிறேன். நீங்கள் நேரத்தை கணக்கிட துவங்குங்கள். ஒவ்வொரு முறையும் இடையூறு செய்தால் நான் எப்படி முழு பதிலை சொல்ல முடியும்? ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று தலைமையை நான் வேண்டிக் கொள்கிறேன். எனது பதிலை இடைமறித்தால் அதிக நேரம் தர வேண்டும். சகோதரி, நீங்கள் குறிப்பிட்ட இந்த வாதம் இந்த புத்தகத்தில் மட்டுமல்ல, அநேக புத்தகங்களில் உள்ளது. நீங்கள் இணையதளத்திற்கு சென்றால் அங்கும் இதே உள்ளது. முதலாவதாக, பால் சைவமா அசைவமா என்பது ஒரு பெரிய கேள்வி. பால் அசைவம்தான் என்று சொல்லும் அநேக தாவர உண்ணிகள் இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில். நான் பேச்சாளரை குறை கூறவில்லை. இந்த புத்தகத்தில் பால் அசைவம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாலால் பல நோய்கள் வரும் என்று சொல்கிறார்கள். வேறு சில சைவ நிறுவனங்கள் இல்லை, நாங்கள் பால் உண்ணிகள், பால் குடிப்போம் என்கிறார்கள். பால் சைவமோ அசைவமோ? என்னுடைய சாதாரண கேள்வி. நீங்கள் விலங்குகளுக்கு வலி உண்டாக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் பால் கறக்கும் பொழுது, ஒரு விலங்கில் இருந்து பாலை கறக்கும் பொழுது அதிக வலியை உண்டாக்குகிறது தெரியுமா? செயற்கை முறையில் பால் கறப்பது அதிக வலியை உண்டாக்கும். ஒரு பாலூட்டும் பெண்ணை கேட்டு பாருங்கள். பிரச்சனை உண்டாகும் நேரங்களில் செயற்கை முறையில் பாலை வெளியேற்ற வேண்டும். அது அதிக வலியை தரும். விலங்கிலிருந்து பாலை கறக்கும் பொழுது வலி உண்டாகிறது. விலங்குகள் உணவுக்காக அல்ல என்று சொல்லிவிட்டு கால்நடைகளில் இருந்தும் பசுக்களில் இருந்தும் பாலை ஏன் கறக்கிறீர்கள்? அது வலியை உண்டாக்கும். இது ஒரு வகையில் விலங்குகளிடமிருந்து திருடுவது போலத்தான். விலங்குகள் உணவுக்காக இல்லை என்று சொல்லிவிட்டு அதன் பாலை கறந்தீர்கள் என்றால் அதன் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய பாலை நீங்கள் திருடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு உதாரணம் தரப்பட்டது. அதாவது சராசரியாக ஒரு பசு ஒரு நாளைக்கு 10 கிலோ பால் தருகிறதாம். மீண்டும் அதே புத்தகம். அது தவறென்றால் பிரச்சனை இல்லை, இணையதளத்திலும் உள்ளது. ஒரு நாளைக்கு 10 கிலோ பால், ஒரு மாதத்திற்கு 300 கிலோ, ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 3000 கிலோ. பாலை கிலோ கணக்கில் அளப்போம், லிட்டர் கணக்கில் தானே. கிலோ கணக்கு ஏன் என்று தெரியவில்லை. எழுதியவரை கேட்க வேண்டும். மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3000 கிலோ பாலானது 6000 பேருக்கு உணவளிக்குமாம். ஆகவே ஒரு பசுவின் வாழ்க்கை முடிவடைவதற்குள் அது ஒரே நேரத்தில் 90,000 பேருக்கு உணவளிக்கும் என்கிறார்கள். அந்த பசுவை அறுத்தால் 1000 பேர் உண்ணலாம். எது சிறந்தது, 1000-ஆ 90,000-ஆ? தங்க முட்டையிடும் வாத்தை ஏன் ஒரே அடியாக அறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அது புத்திசாலித்தனம் அல்ல, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பால் கறக்கும் கறவை பசுவை எந்த பால்காரனும் அறுப்புக்காக விற்க மாட்டான். அதே போல் ஒரு கறவை பசுவை யாரும் அறுப்புக்காக வாங்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் பால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவை விட பால் கறக்கும் பசுவின் விலை மிக அதிகமானது. மும்பையில் கறவை பசுவின் விலை 20,000 to 25,000 ரூபாய். ஆனால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவின் விலை 3,000 to 5,000 ரூபாய்கள் தான். ஆகவே புலால் உண்ணிகளான நாங்கள் என்ன செய்கிறோம்? கால்நடைகளை அவை பால் தரும் வரை பாதுகாத்துக் கொள்கிறோம். கறக்கும் வயதை தாண்டிய பிறகு அதை அறுத்து விடுகிறோம். நாங்கள் வாத்து இடும் எல்லா முட்டைகளையும் எடுத்துக் கொள்கிறோம். முட்டை இடுவது நின்றவுடன் மாமிசத்திற்காக அதை அறுத்து விடுகிறோம். உயிரும் போகணும், கட்டையும் உடையக்கூடாது. ஒரு கல்லில் 2 மாங்காய். எங்களுக்கு அறிவு கூர்மை அதிகம்.
இன்னொரு வாதத்தை வைக்கிறார்கள். விலங்குகளை வயலில் பயன்படுத்தலாம், போக்குவரத்திற்காகவும் நிலத்தை உழுவதற்காகவும் பயன்படுத்தலாம் என்கிறார்கள். விலங்குகள் மேல் அவ்வளவு அன்பிருந்தால் ஏன் பாரத்தை சுமத்துகிறீர்கள்? மேலும் இந்திய புள்ளி விவர கணக்கு ஒன்று பசுக்கள், காளைகள் மற்றும் எருமைகள் அடங்கிய மொத்த கால்நடைகளில் வெறும் 25% தான் பலனீட்டுபவை. மீதமுள்ள 75% பலன் தராதவை என்று சொல்கிறது. ஒன்று பால் கறக்கும் வயதை தாண்டி இருக்கலாம், அல்லது காளைகள், எருமைகள் போன்றவைகளாக இருக்கலாம். இந்த பலன் தராத 75% விலங்குகளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? ஆடுகள், காளைகள், எருதுகள். அதற்கு ஒரு வழி, நீங்களே அதை வளர்க்கலாம். ஒரு சராசரி காளையையோ பசுவையோ வளர்க்க ஒரு ஆண்டிற்கு 18,000 ரூபாய் தேவை. இது அரசாங்கத்தின் புள்ளி விவர கணக்கு, என்னுடைய புள்ளி விவர கணக்கு அல்ல. ஒரு ஆண்டிற்கு 18,000. பால் கொடுப்பதை நிறுத்திய பிறகு மேலும் 4-5 ஆண்டுகள் வாழ்கின்றன. பல லட்சம் மாடுகளை ஒரு மாட்டிற்கு 18,000 என்ற விகிதத்தில் செலவு செய்து எந்த விவசாயியால் பார்த்துக் கொள்ள முடியும்? இரண்டாவது வழி, ஜீவகாருண்ய நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது. அவற்றை விட்டுவிடுவார்கள், அது வயலுக்குள் நுழைந்து பயிரை மேய்ந்துவிடும். மூன்றாவது வழி, காட்டில் விட்டு விடுவது, அங்கு விலங்குகளால் கொல்லப்படும். நான்காவது வழிதான் சிறந்தது. அவை பால் கொடுக்கும் வயதை தாண்டிய பின் பாலை பயன்படுத்திக் கொண்டு அறுப்புக்கு அனுப்பிவிட வேண்டும். விவசாயிக்கும் தன்னுடைய பணம் கிடைத்து விடுகிறது. மனிதர்களுக்கும் அந்த விலங்கின் மாமிசத்தை உண்பதால் அதனுடைய பலன் கிடைக்கிறது. பிறகு அதன் தோலும் பயன்படுகிறது, எலும்பும் பயன்படுகிறது. இதுதான் எனது பதில். அடுத்த கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. கஸ்தூர் சந்த் ஜெயின் அவர்களின் கருத்துப்படி 22வது தீர்த்தகரான நேமிநாத் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட ஆலிஸ் நேமியினுடைய திருமணத்தின் போது விலங்குகள், பறவைகளின் இறைச்சி விருந்தில் பரிமாறப்பட்டதாம். இத்தனையும் மணமக்கள் 20 சாஸ்திரிய ஜெயினர்கள் என்கிறார். மற்றொரு செய்தி சொல்கிறார். சென்யா என்றொரு ஜெயின ஸ்ராவிகா பீஷன் ஸ்ரைனிக் என்பவருடைய மனைவியாம். மகாவீர் காலத்தில் வாழ்ந்த பெண்ணாம். கர்ப்பிணியாக இருந்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு சில சமயங்களில் ஏற்படும் வினோதமான ஆசைகள் போல் இவர் நேர்ந்ததாம். அவருடைய கணவரின் இதயத்தை சாப்பிட ஆசைப்பட்டாராம். அதனால் மூத்த மகன் அபய்குமார் தனது தாயாருக்கு ஒரு செத்த விலங்கின் இறைச்சி துண்டை கொடுத்தாராம். சென்யாவும் தனது கணவரின் என்று நினைத்து தின்றுவிட்டாராம். இந்த கதை டிசம்பர் 1987 கரவன் ஆங்கில பத்திரிகை வந்துள்ளது. கஸ்தூர் சந்த் தந்திருக்கும் இந்த தகவல் பொய்யா, தப்பா, ஆதாரபூர்வமானதா அல்லவா என்பதல்ல எனது பிரச்சனை. இதனுடைய விளக்கம் தேவை. முதலாவது, நான் அவைத்தலைவரை கேட்டுக்கொள்வது, எனது பேச்சுக்களில் இருந்து மட்டும் கேட்க அனுமதியுங்கள். வேறு யார் யாரோ கொடுத்த நூல்கள், குறிப்புகளுக்கு அல்ல. ஆனாலும் நான் ஒரு ஜைன வரலாற்றை நன்கு அறிந்தவன். நேமிநாத் தீர்த்தக வரலாற்றையும் நன்கு அறிந்தவன். அந்த சம்பவம் உண்மைதான். அதனால்தான் அவர் உயிர்கொலையை எதிர்த்து போராடினார், துறவரம் பூண்டார். அவர் எனது திருமணத்திற்காக இத்தனை அப்பாவி விலங்குகளை கொல்லப் போகிறீர்களா? இல்லை, எனக்காக இப்படி ஒரு விருந்து வேண்டாம் என்றார். அதனால்தான் அவர் ஜெய முனிவராக தீர்த்தகராகவும் மாறினார். ஜெய தீர்த்தகர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக புலால் உணவை தடை செய்வதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நான் கூறுவேன். மட்டுமல்ல, ஆனால் ஒரு வேண்டுகோள், எனது கேள்விகளில் இருந்து பேச்சிலிருந்து நீங்கள் எந்த கையை வேண்டுமானாலும் கேள். இந்த புத்தகத்தில் இருந்து எந்த மேற்கோளும் காட்டி என்னிடம் கேட்காதீர்கள். அது யாரோ நல்ல நோக்கத்தில் இந்த நூல்களை தந்திருக்கிறார்கள். இது பரவலாக அந்த நூல் விநியோகமும் செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த கேள்வி கேட்பதாக இருந்தாலும் எந்த பேச்சிலிருந்து, அதாவது நான் என்ன பேசினோ அதில் இதுதான் எனது வேண்டுகோள். தலைப்புக்கு உட்பட்ட கேள்விகள் தான் கேட்க வேண்டும். அவர்கள் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்திற்கு அது பரவாயில்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. இன்னொரு விஷயம், ஒருங்கிணைப்பாளரே, நானும் மிஸ்டர் திரிவேதி அவர்களும் முக்கியமான கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதால் எங்களை சீக்கிரம் முடிவு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். 5 நிமிடம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், 2 பேச்சாளர்களுக்கும் 50 நிமிடங்கள் தரப்பட்டன. அடுத்து 15 நிமிடங்கள் தெளிவுரைகளுக்காக தரப்பட்டன. அதற்கு அப்பால் கேள்வி பதில்களுக்காக ஒரு 50 நிமிடம். ஏதாவது ஒரு நெருக்கடியின் காரணமாக ஒரு பேச்சாளர் விடை பெறுகிறார் என்றால் அவர் நாம் விட்டு விடுவோம். ஆயினும் வரையறுத்தபடி கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒரு 50 நிமிடங்கள் நடத்தியே தீர வேண்டும். தீர்மானத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் அல்லவா? நான் ஏற்கனவே டாக்டர் ஜாகிர் அவர்களை இஸ்லாம் அல்லாத வேறு மதங்களை பற்றி அவருடைய பேருரையிலோ தெளிவுரையிலோ பேசக்கூடாது என்று வலியுறுத்தினேன். என்னுடைய அந்த ஆணைக்கு அவர் கண்ணியமாக கீழ்ப்படிந்தார். அவர் வேறு எதையும் தொடவில்லை. 2 பேச்சாளர்களும் ஒத்துக்கொண்டு வகுத்த நியதியின்படிதான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஒத்துக்கொள்ளாததை நான் தூர எறிந்து விடுவேன். தெளிவாக சொல்கிறேன்,
ஒரு பேச்சாளருக்கு 50 நிமிடங்கள் என்றோம். அதை அவருக்கு வழங்கி விடுவோம். ஆனால் அதற்கு முன்னரே ஏதோ ஒரு அவசர தேவைக்காக அவர் வெளியேறுகிறார் என்றால் அது அவருடைய விருப்பம், அது அவருடைய உரிமை. அதை விட்டு விடுவோம். ஆனால் கேள்வி பதில் 50 நிமிடங்கள் சொன்னபடி தொடரும். இப்பொழுது நேரம் 12:45. அப்படியான 1:30க்கு இந்நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். சரியா? என் பணியை நான் மிகவும் தெளிவாகவும் நியாயமாகவும் செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாகிர் பாய். என்னோட பேரு கான் அப்துல் சமி. என்னோட கேள்வி என்னன்னா, தாவர உண்ணிகள் உணவு வகைகளின் சத்து பட்டியல் ஒன்றை இங்கே விநியோகிச்சிருக்காங்க. அதுல தாவர உண்ணிகள் புரதச்சத்தும் இரும்பு சத்தும் புலால் உணவில் இருப்பதை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனவே புலால் உணவு உண்பதை விட தாவரவியல் உணவு உண்பதே சரியா? சொல்லுங்க. சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்விக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளரின் கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டியலை இங்கு விநியோகித்தது யார் என்று எனக்கு தெரியாது என்றார். இது ருஷப் நிறுவனத்தால் IRF-ற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியல் மட்டுமல்ல, இது போன்ற ஆயிரக்கணக்கான பட்டியல்கள் நமது மும்பை வாழ் முஸ்லிம் சகோதரர்களுக்கு இலவசமாக தர தயாராக உள்ளோம் என்று எழுதியிருக்கிறார்கள். தனக்கு கிடைத்த பழங்களின் பட்டியலை வைத்து சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். எங்களுக்கும் அது போன்ற பட்டியல்கள் கிடைக்கின்றன. நாங்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை. அது பதிலளிப்பதற்கு தகுதியானவை அல்ல. அதற்கு பதிலளிக்க தேவையில்லை. ஆனால் அவர்கள் விண்ணப்பம் விடுத்த பொழுது, ரிஷப் ஃபவுண்டேஷனிலிருந்து அழைப்பு வந்த பொழுது நான் அரைமனது ஒப்புக்கொண்டேன். இது ஒரு பெரிய தலைப்போ விஞ்ஞான உண்மையோ அல்ல, எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். நாம் விவாதம் புரிவோம் என்றார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டேன். இங்கு வந்து விட்டேன். இதற்கு ஏன் எரிச்சல் அடைய வேண்டும்? எந்த புத்தகத்திலிருந்து வேண்டுமானால் மேற்கோள் காட்டலாம். அது தப்புக்கு உட்பட்டு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் பதிலளிப்பேன். பதில் தெரியவில்லை என்றால் தெரியாது என்று சொல்வேன். தெரிந்திருந்தால் தெரியும் என்று சொல்வேன். உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது. எனக்கும் அந்த பட்டியல் கிடைத்தது. அது உணவு மதிப்பீடு பட்டியல். புலால் உணவை விட தாவர உணவில் அதிக புரதங்கள் உள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் பேசும்போது தாவர உணவில் புரதங்களின் மதிப்பீடு அதிகமாக உள்ளது என்று அவர் சொன்னார். திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் முக்கியமான 3 அமினோ அமிலங்கள் தான் உள்ளது என்றார். எந்த மருத்துவரையாவது கேளுங்கள். 3 அல்ல 8 உள்ளது. 5 குறைந்ததில் ஆச்சரியமில்லை. அத்தியாவசியமான 8 அமினோ அமிலங்கள் நம் உடலோடு இணைவதில்லை. மற்ற அமிலங்கள் உடலோடு இணைகின்றன. இந்த அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நாம் உண்ணும் உணவால் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. புலால் உணவிலிருந்து கிடைக்கும் புரதங்கள் உயிரியல் ரீதியாக முழுமையானவை. அவற்றை உயர் புரதங்கள் என்போம். ஏனென்றால் அவற்றில் 8 அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உண்டு. ஆனால் தாவர புரதத்தில் 1க்கும் மேற்பட்ட மிக முக்கிய அமினோ அமிலங்கள் இல்லை. இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. மதிப்பீடு அதிகமாக இருக்கலாம், 20 அதிகம் 10 குறைவாக இருக்கலாம். ஆனால் முழுமையானது அல்ல. தாவர புரதம் குறைபாடானது, அதன் தரமும் குறைவு. புலால் உணவில் உள்ள புரதத்தின் தரம் உயர்வானது, முழுமையானது. அதேபோல் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இரும்பு சத்து, உணவிலிருந்து நமக்கு கிடைக்கும் இரும்பு சத்து, அது 2 வகைப்படும். ஒன்று குருதி இரும்பு, மற்றொன்று சாதா இரும்பு. குருதி இரும்பு சத்தை நமது உடல் எளிதாக உறிஞ்சிவிடும். சாதா இரும்பு சத்தை நமது உடலால் எளிதாக உரிய முடியாது. புலால் உணவில் குருதி இரும்பு சத்தும் உண்டு, சாதா இரும்பு சத்தும் உண்டு. ஆனால் தாவர உணவில் குருதி இரும்பு சத்தானது மிக மிக குறைவாக உள்ளது. எளிதாக உறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த உணவில் இரும்பு சத்து குறைவாக உள்ளது. இரும்பு சத்தின் மதிப்பீடும் புரதச்சத்தின் மதிப்பீடும் தாவர உணவில் அதிகம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். மதிப்பீட்டை பார்த்துவிட்டு தாவர உணவில் அதிக சத்து இருக்கிறது என்று எழுதிவிடுகிறார்கள். மக்களை குழப்புகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் சாதாரண தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மோசடி செய்கிறார்கள் என்று சொல்வேன். யார் செய்கிறார்கள்? சில சைவ அமைப்புகள் மக்களை குழப்பி மோசடி செய்கிறார்கள். மோசடி என்பது எல்லா மதங்களாலும் விலக்கப்பட்ட ஒன்று. பெரிய மதமோ சின்ன மதமோ, பிரதான மதமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மோசடி என்பது விலக்கப்பட்டுள்ளது. ஆகவே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் 10-20 ரூபாய் தாளை வாங்க ஆசைப்படுவீர்களா அல்லது ஒரு 500 ரூபாய் தாளை வாங்க ஆசைப்படுவீர்களா? பணத்தின் மதிப்பீடு தெரிந்தால் இரண்டாவதை தேர்ந்தெடுப்பீர்கள். இதுவே எனது பதில். அடுத்த கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. அஸ்லாம் அலைக்கும். என் பெயர் ஜாவித் ஷேக். எனது கேள்வி திரு ரஷ்மிபாய் அவர்களுக்கு. திரு ரஷ்மிபாய் அவர்களே, புலால் உணவால் பலவிதமான வியாதிகள், கிருமிகள் மனிதனுக்கு பரவுகின்றன என்று சொன்னீர்கள். ஆனால் தாவரங்களாலும் பல வகை கிருமி, நுண்கிருமி நோய்கள் மனிதனுக்கு வருகின்றனவே. எனவே தாவர உணவுகளும் மனிதனுக்கு அபாயகரமானவைதானே? அதுபோல நீங்களே குறிப்பிட்டது போல் டீன் ஆர்னிஷ், தீபக் சோப்ரா ஆகியோரின் குறிப்புகள், சிபாரிசுகள் பற்றியெல்லாம் பேசினீர்கள். நீங்கள் இந்த 2 டாக்டர்கள் கூறியதை நம்புவதாக இருந்தால்
திரு திரிவேதி அவர்களும் அதை பற்றியெல்லாம் பேசினார்கள். இதையெல்லாம் நீங்கள் நம்புவதாக இருந்தால் நானும் ஒரு சிறு உதாரணத்தை இங்கு சொல்கிறேன். நான் குழந்தையாக இருந்தபோது கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு படுத்து விட்டேன். அப்போது மருத்துவர்கள் கூறினார்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது என்று. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நான் காய்ச்சலில் படுத்தபொழுது அவர்கள் கூறுவது குளிர்ந்த நீரில் தயவு செய்து குளியுங்கள் என்று. வெறும் சொற்களை நம்புவதில் பயனில்லை. நிரூபிக்கப்பட்ட மருத்துவ உண்மைகள், புள்ளி விவரங்கள் தான் தேவை. ஆகவே நீங்களும் மருத்துவ உண்மைகள், புள்ளி விவரங்களை எங்களுக்கு கொடுங்கள். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கூட சற்று முன்பு பேசினார். அதாவது இதய நோய் சம்பந்தமாக அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் கணக்கெடுப்பை இங்கு குறிப்பிட்டார். அதுபோன்று இதய நோயை உண்டாக்குவது தாவர உணவா புலால் உணவா என்பது பற்றி இந்தியாவில் செய்யப்பட்ட ஆய்வறிக்கை, புள்ளி விவரங்கள் எதுவும் தங்களிடம் உண்டா? இதை பற்றி தாங்கள் எங்களுக்கு விரிவாக கூற முடியுமா ஐயா? சகோதரரே, உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். நீங்கள் கேட்டது மிக மிக நீளமான நான் கேள்வி. அது கூறியதில் மட்டுமல்ல, கடைசி பகுதிதான் எனது கேள்வி. இதய நோயை பற்றி அவர் கேட்கிறார். பாருங்கள், இதய நோயை பொறுத்தவரையில் தாவரங்களாலும் வரும் அழுகிய தாவரங்கள், பழங்கள், கெட்டுப்போன தாவர உணவு வகைகள் ஆகியவற்றில் உருவாகின்ற கிருமிகளால் நிச்சயமாக நோய்கள் வரும்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், விலங்குகளினால் உண்டாகின்ற கிருமிகள் மிக மிக ஆபத்தானவை. தாவரங்களை விட அதிகமான நோய்களை உண்டாக்க வல்லவை. நான் சொன்ன மற்றொரு விஷயம், புலால் உணவில் அளவிற்கு மீறிய புரதம், குருதி கொழுப்பு, உரி கொழுப்பு ஆகியவை உள்ளன. இவை இரண்டிற்கும் உள்ள தீமையை கணக்கிடும்போது புலால் உணவை தடை செய்து விடலாம். புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில் என்னிடத்தில் அது சம்பந்தமான நூல் ஒன்று இருக்கிறது. ஆனால் நேரம் இல்லையே. புள்ளி விவரங்களை பற்றி விவாதிப்பதற்கான மேடை அல்லவே இது. என்னிடத்தில் முழுமையான புள்ளி விவர பட்டியலே உண்டு. தாவர உண்ணிகளை விட புலால் உண்ணிகளே அதிகம் இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இப்போது என் கைவசம் அந்த நூல்கள் இல்லை. அது மட்டுமில்லை, நேரமும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. தேங்க்யூ. குறுக்கே கேள்வி கேட்காதீர்கள். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாக்கீருக்கு. அஸ்லாம் அலைக்கும் சகோதரர் அவர்களே, என்னுடைய பெயர் சஃபியா. நான் இஸ்லாத்தை தழுவியவள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், தாவரமா புலாலா நீங்களே தேர்வு செய்யுங்கள் என்று கோபிநாத் அகர்வால் ஒரு நூல் எழுதியுள்ளார். அதில் இந்து மதம், கிறிஸ்துவ மதம் போன்ற பிரதான மதங்களில் புலால் உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இதற்கு நீங்கள் சரியான விளக்கம் தாருங்கள். சகோதரி கேட்ட கேள்வி மீண்டும் அந்த புத்தகத்திலிருந்தே மேற்கோள் காட்டி கேட்டிருக்கிறார். அதில் அநேக பிரதான மதங்கள், அதாவது கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இவற்றிலெல்லாம் புலால் உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு ஒரு பிரதான மதம் கூட தடை செய்யவில்லை எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார். புலால் உணவு பொதுவாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அதில் எழுதியிருக்கிறது. நான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்தினேன். தவறான மேற்கோளை இருக்கிறார்கள், தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சில நேரங்களில் சில வசனங்கள் ஏன் இஸ்லாத்தில் கூட புலால் உணவை தடை செய்திருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொன்ன வசனம் சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 1 கூட ஹஜ்ஜின் போது வேட்டையாடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புனித தளத்திற்குள் வேட்டையாடாதீர்கள். ரமலானின் போது நீங்கள் நோன்பு வைத்தால் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை புலால் உணவும் உண்ணக்கூடாது, தாவர உணவும் உண்ணக்கூடாது. நோன்பின் போது புலால் உணவு உண்ணக்கூடாது என்றால் அதற்காக புலால் உணவு விலக்கப்பட்டது என்றாகிவிடுமா? அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இது போன்ற அநேக வசனங்கள் புனித நூல்களில் உள்ளன. நோன்பு காலங்களில் புலால் உணவை உண்ணாதீர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்டீர்கள். அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன், அதனால் பதில் சொல்கிறேன். பைபிளில் ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம், இறந்தவற்றை உண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதாம். பிராக்கெட்டில் அவர்கள் மாமிசம் என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பிராக்கெட்டில் எழுதியது பைபிளில் இல்லை. நான் பிற மதங்களின் ஒப்பியல் மாணவன், உணவு பழக்கங்களை பற்றியும் பேசுவேன். அவர்கள் மேற்கோள் காட்டிய வசனம் வரும் இடம் லேவியராகமம் அதிகாரம் 17 வசனம் 15, மேலும் உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 21, தானா இறந்து போன ஒன்றையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செத்த இறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளது. எல்லா இறைச்சிகளும் அல்ல, செத்த இறைச்சி. செத்த உணவு பிராக்கெட்டில் இறைச்சி என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள். குரானிலும் கூட செத்த இறைச்சி தடுக்கப்பட்டுள்ளது. சூரா பக்ரா அத்தியாயம் வசனம் 173, சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அல்-அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 115. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தது வத்தமு வலஹமுல் கின்சீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பிஹி. செத்த பிராணி, ரத்தம், பன்றி இறைச்சி மற்றும் அல்லாவை தவிர மற்றவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணி ஆகியவற்றை தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். எங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் படித்தால் தெரியும். அதிகாரம் 9 வசனங்கள் 2 மற்றும் 3, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பற்றிய பயமும்
அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அடுத்த வசனம் அதிகாரம் 3 நடமாடுகின்ற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசுமாடுகள் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மேலும் உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 14 வசனம் 9 இருக்கிறது, ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிகளும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 11 சொல்கிறது, சுத்தமான சகல பட்சிகளும் நீங்கள் புசிக்கலாம். மேலும் உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 20 சொல்கிறது, சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்கிறது. அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் படித்தீர்களேயானால் எபிரேயர் புத்தகத்தில் அதிகாரம் 5 வசனங்கள் 13 மற்றும் 14, நீங்கள் பால் குடித்தால் பலவீனமாக இருப்பீர்கள், நீங்கள் பலமான இறைச்சியை உண்டால் பகுத்தறிவு பலம் உங்களுக்கு இருக்கும். பைபிள் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 24 வெறும் மேற்கோள்தான். வசனங்கள் 41 43 வரை. கிறிஸ்துவுக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரு அறைக்குள் செல்கிறார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். அவரது சீடர்கள் பொட்ட மீன் துணியையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அதை அவர்கள் பார்க்கும்படி உண்டார் என்று வருகிறது. மேலும் பைபிளில் ரோமர் புத்தகத்தின் அதிகாரம் 14 வசனங்கள் 2 மற்றும் 3, ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனமோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டு இது மதத்தில் ஆண்டவன். இதேபோல் வேதங்களில் நீங்கள் படித்தால் மனுதர்மம் அத்தியாயம் 5 வசனம் 30 தெளிவாக தினமும் கூட சாப்பிடலாம். கர்த்தாவாகிய சில வேறு சிலவரை உணப்படுவதற்காக உழைத்துள்ளார். 5 வசனம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது, அது கடவுளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுதர்மம் அத்தியாயம் 5 வசனம் 42 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 தடவை பிறந்தவன் சகோதரரே, தயவு செய்து அமைதி காக்கவும். அமைதி காக்கவும். நான் எப்போதும் தயாராக இருப்பேன். வேதங்களை பற்றி பேசும்போது எப்போதும் தயாராக இருப்பேன். நான் மேஜையின் மீது வைக்கவில்லை இருந்தது. நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டுமே பிற வேதங்களை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் பதிலளிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். ஆகவே என் புத்தகங்களை பின்னால் வைத்திருந்தேன். மற்றபடி என் புத்தகங்கள் மேஜையின் மீது இருக்கும். பதிலளிக்கும்படி பதிலளிக்கிறேன். அது விவாதத்தின் கோட்பாட்டிற்கு உட்பட்டதுதான். நேரம் நான் இன்னும் முடிக்கவில்லை. 5 நிமிடம். 5 நிமிடம் தர வேண்டுமென்றால் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். கேள்வி நேரம் இப்பொழுது அதனால் 20 வினாடிகள் அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். நமக்கு நேரமாகிறது. என்னுடைய நேரம் முடிந்துவிட்டால் நான் பேச்சாளரை நிறுத்திவிடுவேன். யாராவது இடையூறு செய்தால் அதிக நேரம் தர வேண்டும். சரிதான். 30 வினாடிகளுக்குள் பதிலை முடியுங்கள். மேலும் மாமிசம் உண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரிக்வேதம் புத்தகம் 10 மாமிசம் உண்ணலாம் என்று இருக்கிறது. ரிக்வேதம் 10 வேதவரி 85 மந்திரம் 13. மேலும் ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 86 மந்திரம் 13 இதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசம் உண்ணலாம். மகாபாரதத்தில் அனுசாசன் பருவம் அத்தியாயம் 88 நீங்கள் படித்தால் பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்கிறார். மேலும் மனு தர்மம் அத்தியாயம் 3 வசனங்கள் 266 272 வரை அதில் சொல்லியிருக்கிறது, உங்கள் மூதாதையர்களை திருப்திப்படுத்த விரும்பினால் மூலிகை மற்றும் தாவரங்களை கொடுத்தால் அவர்களை 1 மாதத்திற்கு திருப்திப்படுத்தலாம். மீன் கொடுத்தால் 2 மாதங்கள், மான் இறைச்சியை தானமாக கொடுத்தால் 3 மாதங்கள், ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் 4 மாதங்கள், பறவை இறைச்சியை கொடுத்தால் 5 மாதங்கள், செம்மறி ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் 6 மாதங்கள், புள்ளிமான் இறைச்சியை கொடுத்தால் 7 மாதங்கள், கருப்பு மான் இறைச்சி வகையை கொடுத்தால் 8 மாதங்கள், பசு இறைச்சியை கொடுத்தால் 1 முழு வருடம், எருது இறைச்சியை கொடுத்தால் 12 வருடங்கள், மேலும் காண்டாமிருகம் மற்றும் வெள்ளாட்டு இறைச்சியை கொடுத்தால் என்றென்றைக்கும் கால நேரமே இல்லை. ரிக்வேதத்தை பொறுத்தவரையில் உங்கள் முன்னோர்களை நீங்கள் சாந்திப்படுத்த வேண்டும் என்றால் வெள்ளாட்டு இறைச்சியை தானமாக கொடுக்க வேண்டும்.
அஸ்லாம் அலைக்கும். என்னுடைய பெயர் குல்ஃபா. என்னுடைய கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. ஐயா, நீங்கள் உங்களுடைய பேச்சில் ஜைன முனிவர்கள் தாவரங்களை கூட கொல்வதில்லை, அவர்கள் இறைந்துதான் உண்பார்கள் என்றீர்கள். அப்படியானால் தங்களுக்காக கொலை செய்யும்படி பிறரை தூண்டுகிறார்கள் என்று சொல்லலாமா? மேலும் கிருமிகளை கொல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாயில் துணியை கட்டிக்கொள்கிறார்கள் என்றால், அப்படி அணியாத பொதுமக்கள் கிருமிகளை கொல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று அர்த்தமா? இந்த வித்தியாசத்தை எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? அருமையான கேள்வி சகோதரியே. எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கேள்விகளுக்கு பரிசு கொடுப்பதானால் முதலில் உங்கள் கேள்விக்கு தான் முதல் பரிசு கொடுக்கப்படும். ஜைன மத கோட்பாடு என்னவென்றால், நீங்கள் எதையும் கொல்லக்கூடாது, கொல்வதற்கு இன்னும் யாரையும் அனுமதிக்க கூடாது என்றுதான் கூறுகிறது. உயிர்கொலை சகித்துக் கொள்ளவும் கூடாது. இவை ஜைன மதத்தின் 3 அடிப்படை அம்சங்களாகும். ஆகவே ஒரு ஜைன முனிவர் உங்கள் வீட்டிற்கு உணவு கேட்டு வரும்போது இது அவருக்காக சமைக்கப்பட்டதாக இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஜைன முனிவர்களுக்கான கண்டிப்பான ஒரு நியதி. ஆனால் ஜைன முனிவர்கள் நமது வீட்டிற்கு வந்து உணவு பிச்சை கேட்கின்ற போது இது எங்களுக்காக சமைக்கப்பட்டதா என்று கேட்பார். நாங்கள் அவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்று உண்மையை சொல்வோம். இது எங்களுக்காக சமைத்த 4 சப்பாத்திகள் என்போம். அதில் அவர் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வார், மீதியை அவர் எங்களுக்காக விட்டுச் செல்வார். அதை நாங்கள் பாக்கியமாகவே இன்றளவும் கருதி வருகிறோம். இதுதான் ஜைன முனிவர்களின் பிச்சை சம்பிரதாயம். அவர் கொல்லவும் மாட்டார், மற்றவர்களை கொல்ல அனுமதிக்கவும் மாட்டார், கொலையை எந்த வழியிலும் தூண்டவும் மாட்டார். அவருக்காக தயார் செய்யப்பட்ட உணவு என்று தெரிய வந்தால் அந்த உணவை தொடக்கூட மாட்டார். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அறிவான பொதுமக்கள் கூடியுள்ள இந்த மகத்தான அவையில் ஜைன முனிவர்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை தர எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு மிக நன்றி. இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், எங்களுக்கு நேரமில்லாத காரணத்தால் இத்துடன் கடைசியாக 2 கேள்விகளுக்கு மட்டும் அனுமதிக்கிறேன். 5 நிமிடங்கள். எங்களுக்கு நேரமில்லை. நாங்கள் தாவர உணவு, புலால் உணவு என்று உணவை பற்றியே நாம் அதிக நேரம் பேசிவிட்டோம். அதனால் இப்போது பசி எடுக்கிறது. ஏதாவது உணவை சாப்பிட வேண்டும். ஆகவே இந்த 2 கேள்விகளோடு முடித்து விடுங்கள். அதன் பிறகு நாங்கள் கிளம்பி விடுவோம். திரு திருவேதி அவர்கள் சொன்னது போல் இறுதியாக 2 கேள்விகள். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக்கிற்கு. ஆம், யாருக்கு கேள்வி? கேள்வி கேட்க விரும்புகிறவர் நீங்கள் கேள்வி கேட்கப் போகிறீரா? முடியாது. நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் வரிசையில் வந்திருக்க வேண்டும். தெரியுமல்லவா? அஸ்லாம் வலைக்கும். அஸ்லாம் வலைக்கும். எனது கேள்வி டாக்டர் ஜாகிர் பாய் அவர்களுக்கு. புலால் உணவு சத்து குறைவானதா? இங்கு ஒரு பேச்சாளர் வேண்டுகிறார். மறுபுறத்திலிருந்தும் வேண்டுகோள் வருகிறது. 1 அல்லது 2 நபர்களை டாக்டர் ஜாகீரிடம் கேள்வி கேட்க அனுமதிப்பேன். பேச்சாளர்கள் இங்கு வீற்றிருக்கின்ற இந்த நேரத்திலேயே மற்ற 2 பேரும் கேள்விகள் கேட்கலாம். அதன் பிறகு திரு திருவேதி அவர்களும் திரு ஜவேரி அவர்களும் விடை பெறலாம். அதன் பிறகு வாய்ப்பு வரும். யாருக்கும் நான் பாரபட்சமாக நடந்து கொள்ள மாட்டேன். அவர்கள் இருவரும் தாங்கள் போக வேண்டும் என்றார்கள். ஆகவே அவர்களை அனுப்பி வைத்தாக வேண்டும். அவர்கள் டாக்டர் ஜாகீரிடம் கேள்வி கேட்க 2 பேரை அனுமதிக்கச் சொன்னார்கள். யார் அந்த 2 பேர்? ஜவேரி அவர்களே. 1 திரு படே, மற்றவர். சரி, இதன் பிறகு மற்ற 2 பேர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். அப்போதுதான் அது நியாயமானதாக இருக்கும். அவையோர் பொறுத்தருள வேண்டும். இன்னும் 10 நிமிடத்தில் அதன் பிறகு திரு திருவேதி அவர்களும் ஜவேரி அவர்களும் விடை பெறுவார்கள். ஆகவே அந்த 2 பேரை கேள்வி கேட்க அனுமதிப்போம். இல்லை 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 இல்லை. ஜவேரி அவர்கள் வெளியேறுகிறார். அவரிடத்தில் 2 கேள்விகள் கேட்பதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். சரி, அவர்கள் இருவருக்கும் பேச வாய்ப்பளிப்போம். யார் அவர்கள்? யார் அந்த மிஸ்டர் படே? மற்றவர் பெயர்? ஓ, நீங்களா? சரி, நீங்கள் இருவரும் உங்கள் கேள்விகளை டாக்டர் ஜாகீரிடம் கேட்கலாம், தனித்தனியாக. என் கேள்வி ஜாகிர் நாயக்குக்கு. 1 நிமிடம் பொறுங்கள் திரு ஜவேரி அவர்களே. நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்க. சரி, இப்போது ஒரு கேள்வி அவர் கேட்பார், ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீர்கள். உங்கள் 2 கேள்விகளும் முடிந்த பிறகு திரு ஜவேரியை அனுமதிப்பேன். ஒரு நிமிடம். அவர்களுடைய 2 கேள்விகளை முடித்த பிறகு நீங்களும் கேள்விகளை கேட்டு முடித்த பிறகு அவர்களை நான் போக அனுமதிப்பேன். அதன் பிறகு வாய்ப்பு இழந்த 2 பேரையும் கேள்வி கேட்க அனுமதிப்பேன். இந்த 2 பேரால் ஏற்பட்ட வரிசை குழப்பம். ஆகவே தான் இந்த 2 பேருக்கும் அனுமதி. அதற்கு மேல் யாருக்கும் அனுமதி கிடையாது. கிஷோரி அவர்களே, சுருக்கமாக கேள்வியை கேளுங்கள். டாக்டர் சார், கிஷோரி அவர்களே, சுருக்கமாக நேரடியாக கேளுங்கள். கானே ஹுதா என்ற ஒரு படத்தை நான் பார்த்தேன்.
அந்த படம் 3 நாள் நடந்தது. ஒரு ஹாஜி சாஹிப்க்கு ஒரு சந்தன மாலை அணிவித்தார்கள். அதோடு அவர்கள் எந்த புலல் உணவையும் உண்ணவில்லை. அதோடு அவர்கள் எந்த ரோமத்தையும் வெட்டவில்லை. முழு பிரம்மச்சாரி, சந்நியாசி என்றும் வைத்துக் கொள்ளலாம். நான் படம் முடிந்த பிறகு அவரிடம் கேட்டேன், என்ன பாய் 3 நாட்கள் முழு சந்நியாசமா துறவரமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், खाने खुदा था। मैंने कहा मुसलमान भाइयों सारा संसार खाने खुदा नहीं है। खाने खुदा है सारा दिन दिन आप रखते। இதை பற்றி நான் உங்களுக்கு கிஷோரி அவர்களே ஒரு நிமிடம், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். தலைப்புக்கு உட்பட்டு கேளுங்கள். முதலில் பதில் சொல்லுங்கள். அந்த 3 நாட்கள் மட்டும் ஏன் கானே குதா? ஏன் முழு உலகமும் கானே குதாவாக ஆகக்கூடாது? எந்த ஒரு இடத்திலும், குறிப்பாக இந்தியாவில் ஏன் உயிர்கொலை தடை செய்யப்படக்கூடாது? ஜாகிர் நாயக் அவர்களுக்கு இந்த கேள்வியை அனுமதிக்க முடியாது. தலைமை விருந்தினரும் கண்ணியமிகு பேச்சாளரும் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இதற்கு நாங்கள் பதில் அளிக்க முடியாது. அடுத்த கேள்வி. திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் அந்த நபருக்கு வாய்ப்பு வரும் முன்னரே அவரை கேள்வி கேட்க அழைத்தார். நான் பதிலளிக்க விரும்புகிறேன். என்னால் பதிலளிக்க முடியும். ஆனால் தலைமை வேண்டாம் என்றால் நான் அதை விட்டுவிடுகிறேன். என்னை அனுமதித்தால் இதற்கு பதிலளிக்க மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். சரி, எப்படியோ எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எந்த தவறும் சரி, அவரை நடக்காது. கேள்வி கேட்க அனுமதிப்போம். ஆனால் சுருக்கமாக இருக்க வேண்டும். அந்த கேள்வி புரிந்து விட்டது. பதிலளிக்க வேண்டியது நான் தான். சரி சரி, மிகவும் நல்ல கேள்வி. விரைவாக பதிலை முடிக்க வேண்டும். அடுத்தவர் கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்டிருக்கும் கேள்வி சிறந்த கேள்வி. எந்த பிரச்சனையும் வராது. இங்கு அநேக சைவர்கள் இருந்தாலும் வன்முறை நடக்காது என்று நம்புகிறேன். பிரச்சனை ஏற்படாது, நான் உத்தரவாதம் தருகிறேன். வன்முறை ஏற்படுவது போல் நான் பேசவும் மாட்டேன். எனக்கு தெரியும் சில சைவ அசைவ கூட்டங்கள் நடந்தன அகமதாபாத்திலும் குஜராத்திலும். அங்கு வன்முறை ஏற்பட்டதாம். என்னை பொறுத்தவரை நான் அறிவுபூர்வமாக பதிலளிப்பேன். பிரச்சனை ஏற்படாது. சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அதில் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அங்கு 3 நாட்களுக்கு அவர்கள் புலால் உணவு உண்ணவில்லை என்று அவர் சொன்னார். அது இஸ்லாத்தை பற்றி. இது இஸ்லாத்தை பற்றி. இஸ்லாம் எப்படி இதை விதித்தது? அவர் இஸ்லாத்தை குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார், ஜெயின மதத்தை குறித்து அல்ல. இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? எனது பதில் அவரை புலால் உண்ணியாக மாற்ற விடுமா என்ன? அவர் தாவர உண்ணியாகவே இருப்பார். எந்த பிரச்சனையும் வராது. அவர் புலால் உண்ணியாக மாற வேண்டும் என்பது எனது அல்ல. அவர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அங்கு ஏன் புலால் உணவு உண்பதில்லை என்ற கேள்வி, அது தவறானவல். நான் பலமுறை ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிறேன். உங்களிடம் யாரோ புலால் உண்பதில்லை பொய் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு விதிமுறை என்னவென்றால் அந்த புனித தளத்திற்குள் அந்த நேரத்தில் எந்த விலங்கையும் வேட்டையாடக்கூடாது என்பது. அந்த நேரத்தில் உண்ண தடை இல்லை. நான் சென்றிருக்கிறேன், உண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். ஆம், தைக்கப்படாத 2 துணி அணிந்துகொள்வோம். தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஆண்டிற்கு ஒரு முறை அதிகமாக மக்கள் கூடும் நேரம். அமெரிக்கா, கனடா, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியாவில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். அனைவரும் தைக்கப்படாத 2 துணிகளை அணிந்து கொண்டு வருவார்கள். உங்கள் அருகில் ஒரு அரசனா இல்லை ஏழையா என்று கண்டுபிடிக்க முடியாது. அனைத்துலக சகோதரத்துவத்திற்காக இதை செய்கிறோம். வார்த்தைகளால் அல்ல, செய்து காட்டுகிறோம். அனைத்துலக சகோதரத்துவம். அனைவரும் தோளோடு தோள் ஒட்டி நின்றுதான் தொழுகை நடத்துவோம். உணவையும் ஒன்றாகவே உண்போம். புலால் உணவையும் உண்போம். இந்த தகவல் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. உங்களுக்கு சொன்னவர் முஸ்லிமோ முஸ்லிமாதவரோ அவர் உங்களுக்கு பொய் உரைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நான் பலமுறை ஹஜ் சென்றிருக்கிறேன், உம்ராவும் செய்திருக்கிறேன். இது முற்றிலும் அனைத்துலக சகோதரத்துவத்திற்காக அனைவரும் கூறினார்கள். உலகத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்று கூடி சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களும் சகோதரர்கள். இது முஸ்லிம்களின் ஈமானால் விளைந்த சகோதரத்துவம். என்னுடைய கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. உங்கள் பேச்சின் கடைசியில் திரு ஜவேரி அவர்களே உங்களிடம் கேள்வி கேட்கிறேன். கேள்வியை சற்று கேளுங்கள். ஜவேரி அவர்களின் கவனம் வேறெங்கோ இருக்கிறது. ஜவேரி அவர்களே, என்னுடைய கேள்வி உங்களுக்கு தான். உங்கள் பேச்சின் இறுதியில் தாவர உண்ணி மற்றும் புலால் உண்ணி விலங்குகளின் வேறுபடுத்தி 16 குறிப்புகளை தந்தீர்கள். அவையோர் அனைவரும் விளங்கி இருக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. நீங்கள் தாவர உண்ணி விலங்குகளுக்கும் மனிதனுக்கு ஒத்த செயல்பாடாக அழுத்தி காட்டி, ஆகவே மனிதன் ஒரு தாவர உண்ணிதான் என்று நிரூபித்திட விளைகிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. இதுதான் உங்களுடைய பேச்சிலிருந்து நான் விளங்கிக் கொண்டேன்.
டாக்டர் ஜாக்கிர் நாயக் கூட இது பற்றி சில விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஜாக்கிர் நாயக் மற்றும் திரு ஜவேரி போல மருத்துவ மாணவன் அல்ல. நான் ஒரு பொறியியல் மாணவன். நான் 10ஆம் வகுப்பு வரை உயிரியல் பாடம் படித்தேன். அதற்கு பிறகுதான் பல தகவல்களை சேகரித்தேன். முதலில் உங்கள் கேள்வியை கேளுங்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புவது என்னவென்றால், பைட்டலின் என்ற அம்சம் தாவர உண்ணி, புலால் உண்ணி விலங்குகள் மற்றும் மனிதனின் உமிழ் நீரிலும் காணப்படுகிறது என்றீர்கள். அத்தோடு தாவர உண்ணி விலங்குகள் உணவை மெல்லும்போது தங்களுடைய அலகுகளை சுழற்றி அசைக்கும் என்றீர்கள். ஆனால் எந்த மனிதனும் அப்படி நீங்கள் அசைப்பதில்லையே. எதுவும் கேட்க விரும்பினால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் கேள்வியை நேரடியாக கேட்டுவிடுங்கள். இது சொற்பொழிவுக்கான நேரமில்லை. உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நானும் திருவேதி அவர்களும் வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் தயவு எங்களுக்கு செய்து நேரமில்லை. உங்கள் கேள்விகளை 3-4 வரிகளில் கேளுங்கள். அதற்கு மட்டும்தான் அனுமதி. சரி, நான் சுருக்கமாக கேட்கிறேன். தாவர உண்ணி விலங்குகளுக்கும் புலால் உண்ணி விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பற்றி நீங்கள் அடக்கி காட்டினீர்கள். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன சொல்ல ஐயா, வருகிறீர்கள்? நான் சொன்னது ஒரு சாதாரணமான விஷயம். மனிதனுக்கும் தாவர உண்ணிகளுக்கும் இடையே உள்ள உடற்கூறியல் ரீதியான ஒற்றுமையை சுட்டிக்காட்டுவதற்காக தான் நான் இதை சொன்னேன். அது சரியா தவறா என்று அறிவார்ந்த அவையோர்களால் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் அதை சரியென்று ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரிதான். என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல நான் யார்? நான் வைத்த கருத்துக்கள் அனைத்தும் விஞ்ஞானபூர்வமான காரண காரியங்களால் அமைந்தவை. அவற்றிற்கான ஆதாரங்கள் என்னிடத்திலே நிறைய இருக்கிறது. ஆனால் அது சரியா தப்பா என்று முடிவு செய்வது நீங்கள்தான். ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தி கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். அதாவது, இயல்பால் இயற்கை நீதிகளால் மனிதன் அதிகம், ஏன் 100% தாவர உண்ணியே சில சூழ்நிலை கோளாறுகளால் வேறு பல காரணங்களால் அவன் புலால் உண்ணி ஆக்கப்பட்டிருக்கிறான். இது முழுக்க முழுக்க சூழ்நிலையால் தான் நடந்திருக்கிறது. இப்போது நண்பர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களோடு சேர்ந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பற்றிய எங்களுடைய பல தவறான கருத்துக்களை அறிஞர் பெருந்தகை டாக்டர் ஜாகிர் நாயக் நீக்கியதோடு, இஸ்லாத்தை பற்றி இதுகாரும் நாங்கள் கேள்விப்பட்டிராத அருமையான தத்துவ சிந்தனைகளை எங்களிடம் ஏற்படுத்தியுள்ளார். அதற்காக அவரால் நடத்தப்படும் இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்திற்கு அளப்பரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ரூஷாப் நிறுவனத்தைச் சேர்ந்த எனது அருமை நண்பர் திரு சலேச்சா அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தாகுக. நேரமின்மையால் நாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள வேறு பல காரியங்களால் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். திரு படே, இப்போது திரு படே அவர்கள் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் தானே திரு படே? ஆம். இப்போது கொஞ்சம் பொறுங்கள். திரு படே அவர்களுக்காக மட்டும் கேள்வி கேட்பதற்கு வரிசையை மீறி சிறப்பு சலுகை அளிக்குமாறு திரு ஜவேரி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் கடைசி கேள்வி. அந்த பக்கத்திலிருந்து பெண்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே அந்த பக்கத்திலிருந்து கேள்விகளை குறைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை விரைவாக முடிக்க முடியும். திருவேதி கேட்டுக்கொண்டதற்கென திரு படே, அதன் பிறகு கேள்வி நேரத்தை முடிப்போம். கேள்வி கேளுங்கள் மிஸ்டர் படே. ஹிந்துக்களுக்கு ஹரிவோம். ஒரு நிமிடம். இந்த ஜைனர்களுக்கும் அமர்வின் இறுதியில் டாக்டர் ஜாகிரிடம் கேள்வி கேட்க 2 பேருக்கு அனுமதி உண்டு. நேரம் உள்ளவர்கள் இருந்து கேட்கலாம், முடியாதவர்கள் போகலாம். நீங்கள் கேளுங்கள் மிஸ்டர் படே. ஹிந்துக்களுக்கு ஹரிவோம். ஜைனர்களுக்கும் ஜெயநேந்திர முஸ்லிம் சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வா அலைக்கும் அஸ்ஸலாம். டாக்டர் ஜாகிருக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் கேட்ட 20 கேள்விகளுக்குமே என்னிடத்தில் பதில் உண்டு. ஆனால் அதற்கு இது நேரமில்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் எப்போது அழைத்தாலும் சரி, நான் வந்து உங்களுடைய அந்த 20 கேள்விகளுக்கும் ஆணித்தரமான பதிலை தர காத்திருக்கிறேன். இப்போது, அதாவது எல்லா மதங்களும் கடவுளுடையதுதான், கடவுளே சர்வ வல்லமை படைத்தவர், அப்படியென்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்? கடவுள் மனிதனுக்கு விதித்த சட்டங்கள் தான் என்னென்ன இருக்கின்றன? ஒரே ஒரு நேரடியான பேச்சு. எப்போது பகவான் நமக்கு உயிர் தந்தாரோ அப்போதே நமக்கென சில விதிமுறைகளையும் தந்துவிட்டார். ஒரு நிமிடம், நான் சொற்பொழிவாற்ற வரவில்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கும் 4-5 வரிகளில் கேள்வியை கேளுங்கள். தயவு செய்து சுருக்கமாக ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன். பகவான் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறார். அவர் சில சட்ட விதிமுறைகளையும் ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஏராளமான காற்றை தாராளமாக தந்திருக்கிறார். அடுத்ததாக தண்ணீர். எங்கு சென்றாலும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கிறது. அடுத்ததாக உணவு. நான் இப்போது அந்த கேள்விக்குத்தான் வருகிறேன். உணவு, பகவான் உணவு நமக்கு தந்திருக்கிறார். அதாவது நமது காஷ்மீரை பாருங்கள். காஷ்மீரில் நமக்கு என்னவெல்லாமோ இருக்கிறது. காஷ்மீரில் நமக்காக பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் தான் காஷ்மீரில் உண்டு. அங்கு என்னதான் கிடைக்கவில்லை சொல்லுங்கள். ஒரு நிமிடம். ஜெய்ப்பூருக்கு போங்கள். அங்கு சரியான வெப்ப காலங்களில் தர்பூஷா, கிர்பூஷா என்று என்னவெல்லாமோ கிடைக்கிறதே.
அது எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதுதான். இருங்கள் இருங்கள், நான் கேள்வியை கேட்கிறேன். இங்கு நமக்காக அல்வாவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். எல்லாமே சர்வ சாதாரணமாய் கிடைக்கிறது. அவர் ஏராளமாக நமக்கு தந்திருக்கிறார். ஏராளமாக மட்டுமல்ல, மிகவும் மலிவாக தருகிறார். அவர் எதை தந்திருக்கிறாரோ அது மிகவும் மலிவாகவும் தாராளமாகவும் கிடைக்கிறது. அவர் எதை எதை தடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் விலை உயர்வாக ஆக்கியிருக்கிறார். ஆகவே நாம் கடவுளின் கட்டளைப்படிதான் நடக்கிறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. மிகவும் அருமையான நமது கேள்வி. தலைப்புக்கும் உங்கள் கேள்விக்கும் உள்ள அவர் விளங்கிக் சம்பந்தம் என்ன? கொண்டார். எனக்கு கேள்வி புரிந்து விட்டது. நல்ல கேள்வி, பெரிய கேள்வி. நான் களத்தில் நிற்கிறேன். எனக்கு எல்லா கேள்விகளும் புரியும். உங்கள் கேள்விகளின் முதல் பாகத்திற்கு பதில், எல்லா 20 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் என்றீர்கள். இந்த துறையில் என்னிடம் பல மாணவர்கள் உள்ளார்கள். நீங்கள் IRF வந்தால் அதில் ஒருவரோடு நீங்கள் உரையாடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எந்த தேதி? அடுத்த ஞாயிறு? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. என்னோடு அல்ல, என் மாணவரோடு. அடுத்த ஞாயிறு. நான் யாரோடு வேண்டுமானாலும் விளக்குகிறேன். எப்பொழுது? தாராளமாக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சரி சரி, வாருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை வரவேற்கிறேன். உங்கள் பெயர் என்ன? சகோதரர், நான் உங்கள் விவரங்கள் பெயர்? கொடுத்திருக்கிறேன். திரு படே அவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு IRF வருவார். சரி சரியா? சரி, தாராளமாக. இதே வருகிறேன். விதிமுறைகள் தான் எனது மாணவர் வாதம் செய்வார். யாராவது ஒரு மாணவர். இதே தலைப்பு. அவரது கேள்வி, கடவுள் காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அனைத்தும் எளிதாக கிடைக்கிறது. பிறகு ஏன் விலை உயர்ந்த எளிதாக கிடைக்காத பொருட்களை தேடி போக வேண்டும் என்றார். இந்த கேள்வியை நீங்கள் திரு ஜவேரியிடம் கேட்க வேண்டும். அவர்தான் ஆர்க்டிக் பகுதிக்கு சைவ உணவை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். தாவரங்களை பாலைவனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் சொன்னார். அவரிடம் கேளுங்கள், நான் சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் தாவரங்கள் கிடைத்தால் தாவரங்களை உண்ணுங்கள், அனுமதிக்கப்பட்ட விலங்குகள் கிடைத்தால் அதை உண்ணுங்கள், அவ்வளவுதான். இந்த கேள்வியை அவரிடம் கேட்க வேண்டும், என்னிடம் அல்ல. முதலாவதாக, அனுமதிக்கப்பட்ட எளிதாக கிடைக்கும் உணவை நீங்கள் உண்ண வேண்டும். விலை உயர்ந்த உணவை நாம் உண்ணக்கூடாது என்று சொன்னீர்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் ஒரு பணக்காரரை பார்த்து, நீங்கள் ஏன் நரிமன் பாயிண்டில் வசிக்கிறீர்கள் என்று கேட்பது போல் இருக்கிறது. ஒரு சதுர அடிக்கு நரிமன் பாயிண்டில் 25,000 ரூபாய் ஆகிறது. மீரா ரோட்டிற்கு வாருங்கள், ஒரு சதுர அடி 1000 ரூபாய் தான். ஒரு பணக்காரரிடம் விலை உயர்ந்த இடத்தை வாங்க பணம் இருக்கும் பொழுது விலை உயர்ந்த உணவை உண்ண ஏன் தடை விதிக்கிறீர்கள்? மேலும் புலால் உணவானது புரத சக்தியிலும் அநேக சக்திகளிலும் உயர்வானது. அதன் தரமும் உயர்ந்தது. பணக்காரரால் முடியும் என்றால் ஏன் தடுக்கிறீர்கள்? உங்களால் முடியவில்லை என்றால் தாவரங்களை உண்ணுங்கள், நான் தடுக்கவில்லை. இதுவே எனது பதில். உங்கள் உற்சாகத்திற்கு நன்றி. அந்த கேள்வியை நாங்கள் அனுமதிக்க முடியாது. திரு ஜவேரி அவர்கள் தான் போக வேண்டும் என்கிறார். அவர் சோர்வடைந்து வேறு காணப்படுகிறார். ஆகவே அந்த கேள்வியை அனுமதிக்க இயலாது. ஏற்கனவே நாம் வாக்களித்த 2 பேருக்கு மட்டும் இப்போது நாம் வாய்ப்பளிப்போம். அதுவும் ஜவேரி அவர்கள் சென்ற பிறகுதான். அதன் பிறகு திரு தன்ராஜ் சலேச்சா நன்றியுரை வழங்குவார். அத்தோடு கூட்டம் நிறைவு பெறும். செல்ல விரும்புவோர் செல்லலாம். தொடர்ந்து இருந்து அந்த 2 கேள்விகளுக்கும் பதிலை அறிய விரும்புவோர் இருக்கலாம். பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி. ஹலோ ஹலோ, மைக் வேலை அந்த செய்யவில்லை. 2 கேள்விகள் மட்டும் கேட்க அனுமதிக்கப்படும். பிறகு கூட்டம் முடியும். ஹலோ ஹலோ, மதிப்பிற்குரிய எக்ஸ்கியூஸ் மீ, பெண்கள் பகுதியிலிருந்து கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. டாக்டர் ஜாகிரிடம் கேட்க வேண்டும். ஹலோ, இதை அனுமதிக்கவா? இல்லை, சரி. அந்த 2 பேர், ஒன்று பெண்கள் பகுதியிலிருந்து, அதற்கு மேல் இல்லை. சரி, என்ன? ஓகே. ஹலோ, எனது கேள்வி. கொஞ்சம் பொறுங்கள். திருவேதி அவர்கள் என்னை கண்டிப்பை கடைபிடிக்க சொல்கிறார். நான் ஏதோ கொஞ்சம் இறக்கப்பட்டு 2 பேருக்கு வாய்ப்பளித்ததால் இப்போது எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் எப்படி? இப்போது நன்றியுரை, அதற்கு பிறகு சரி போனால் போகட்டும். நாளை கேள்விகள். இப்போது திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் நன்றியுரை வழங்குவார். தலைமை விருந்தினர் திரு வைபி திரிவேதி அவர்களே, இவ்வுரையாடலில் பங்கு பற்றிய அறிவார்ந்த பேச்சாளர்களே, அவையோரே, சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே நான் 3 நிறுவனங்களின் சார்பிலும் நன்றி சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். தனது நெருக்கடியான நிகழ்ச்சி நிரலில் தலைமை விருந்தினராக இங்கு வந்த திரு வைபி திரிவேதி அவர்களுக்கும் உங்களது அறிவார்ந்த கருத்துக்களை தமது ரசனை மிகு விவாதங்களின் மூலம் அளித்திட்ட 2 அறிஞர் பெருமக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போது நாம் அந்த 4 கேள்விகளை கவனிப்போம். திரு திரிவேதி அவர்களையும் திரு ஜவேரி அவர்களையும் நாம் விடைபெற விடுவோம். அதன் பிறகு தொடர்ந்து இருந்து அனுமதிக்கப்பட்ட அந்த 4 கேள்விகளுக்கும் பதிலை அறிய விரும்புவோர் தொடர்ந்து இருக்கலாம். இப்போது நம்முடைய இந்த கூட்டம் முறைப்படி முடிகிறது. அந்த 4 கேள்வியாளர்களும் தயாராயிருங்கள். எதிர்பாராத சில இடையூறுகளால் முன்கூட்டியே உங்களுக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை. இப்போது நீங்கள் அதை
பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனியுங்கள். கேள்வி பதில் நிகழ்வு இதோ தொடங்கிவிட்டது. தயாராக இருக்கிறீர்களா? கேளுங்கள் சகோதரரே. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது கேள்வி புலால் உணவு சத்து குறைபாடு உள்ளதா என்பதுதான். சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். புலால் உணவில் சத்து குறைவாக இருக்கிறதா என்ற கேள்வி. ஆம், இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அது தவறாகிவிடும். நான் வெறி பிடித்த புலால் உண்ணி அல்ல. புலால் உணவில் மாவுச்சத்து குறைவாக உள்ளது, விட்டமின் சி குறைவு. ஆனால் இவையெல்லாம் தாவரங்களில் அதிகமாக கிடைக்கும். புலாலோடு தாவர உணவையும் உண்ணுங்கள். மேலும் பழங்களில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது, பழங்களை உண்ணுங்கள். ஆனால் சாதாரணமாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சத்துக்களின் மதிப்பீட்டின்படி நாம் ஆராய்ந்து பார்த்தால் புலால் உணவில் நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் தர புரதங்கள் உள்ளன, உயர்தர புரதங்கள், முழுமையான புரதங்கள், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் இரும்பு சத்தும் கூட உண்டு. மேலும் ஒரு நல்ல உணவு முட்டை. முட்டைக்கு எதிராக பேச்சாளர் பல கருத்துக்களை சொன்னார். முட்டையில் 6 கிராம் புரதங்கள் உள்ளது. ஒரு பெரிய முட்டையில் அதில் பாதி வெள்ளைக்கருவில் இருக்கிறது. வெள்ளைக்கரு சிறந்த புரதம் என்று அழைக்கப்படுகிறது. சிறந்த புரதம் என்றால் அதை அடிப்படையாக வைத்துதான் மற்ற புரதங்கள் கணிக்கப்படுகின்றன. அதில் அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உள்ளது, சரியான அளவிலும் உள்ளது. முட்டையில் ரைபோஃப்ளவின், இரும்பு சத்து,